ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதியக்குழு, அதாவது 8th பே கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்போது அமல்படுத்தப்படும், அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஸோ அதை பற்றி இது வரைக்கும் என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிக்கைகளின்படி ஆணையம் தனது இறுதி அறிக்கையை 2027 ஆண்டின் நடுப்பகுதியில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மெயினாக சொல்லிடுறேன், இப்போவே 8வது ஊதியக்குழுவோட பயன்கள், அது மட்டும் இல்லாமல் இறுதி அறிக்கைகள் எல்லாமே 2027 ஜூலைக்கு அப்புறம் தான் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? இப்போது 8வது ஊதியக்குழு அப்படின்னு எடுத்துக்கும்போது 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு 8 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்ட போதிலும் இந்த புதிய ஊதியக்குழு எப்போது தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது. அதாவது 8th பே கமிஷனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா கடந்த 2025 நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆச்சு. ஸோ இந்த சம்பளம், ஊதிய உயர்வு, ரிவைஸ்டு பென்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கைக்கு வர வேண்டியது 1/1/2026, அதாவது 1 ஜனவரி 2026 உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு காலக்கெடு 18 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் 8 மாதங்கள் முடிவடைந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதுவரை இந்த ஊதியக்குழு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 9 சுற்று பிராந்திய பங்குதாரர் ஆலோசனைகளை நிறைவு செய்துள்ளது. இதன் மூலம் சமீபத்திய சுற்று ஜூலை 9 மற்றும் 10 தேதிகளில் கொல்கத்தாவில் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நகரங்களில் நடத்தும் கலந்தாய்வுகளின் மூலம் ஊதியக்குழுவானது பலதரப்பட்ட பங்குதாரர்களை சந்தித்து சம்பள திருத்தங்கள், ஓய்வூதியங்கள், படிகள் மற்றும் அதன் அதிகார வரம்பிற்குட்பட்ட பிற விஷயங்கள் குறித்து அவர்களின் ஆலோசனையை கோருகிறது. அதாவது பிராந்திய அளவிலான இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இந்த 8th பே கமிஷன் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. கடந்த ஜூன், ஜூலை இது எல்லா தேதிகளிலுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் போட்டிருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த கலந்தாய்வு, எதுக்காக இந்த மீட்டிங் போடுறாங்க ஒவ்வொரு மாநிலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களோட சந்திச்சு, அதாவது பங்குதாரர்கள் அவங்க கிட்ட டைரக்டாக சந்திச்சு சம்பள திருத்தங்கள் எவ்வளோ வழங்கலாம், ஓய்வூதியம் எவ்வளோ வழங்கலாம், படிகள் என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஊழியர் சங்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ படிகள் ரிவைஸ் பண்ணணும், இவ்வளோ ஓய்வூதியம் வழங்கணும், இதில் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கை வச்சுருக்காங்களா. ஸோ அது சம்மந்தமாக கலந்தாய்வுகள் போட்டு அதில் மீட்டிங்கில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போது 8வது ஊதியக்குழுவில் தனது அறிக்கையை அரசுக்கு எப்போது சமர்ப்பிக்கும், 8வது ஊதியக்குழு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தலைவர், உறுப்பினர், செயலாளர் இவங்க எல்லாமே நியமனம் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் இதை ஃபைனல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அறிக்கையை ஃபைனலாக இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோதான் பெர்சன்டேஜ், இவ்வளோதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்போ மத்திய அரசுக்கு சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கைகளின்படி ஆணையம் தனது இறுதி அறிக்கையை 2027 ஆண்டின் நடுப்பகுதியில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் அவங்க கொடுத்த காலக்கெடு 18 மாதங்கள். ஓகேங்களா? இப்போ சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதன் பரிந்துரைகளை மத்திய அரசு பரிசீலித்த பிறகு அவற்றை செயல்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். அதாவது நடுப்பகுதியில் தான் இதை செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு அதை ஃபைனல் பண்ணிட்டு இறுதி முடிவு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், என்ன ஏது இதுதான் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையால் 8வது ஊதியக்குழுவுக்கு 2025 ஜனவரியில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு. அதாவது 2025 ஜனவரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனை 8வது ஊதியக்குழுவை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிரதமர் ஒப்புதல் கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து தனது அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக 18 மாத கால அவகாசத்துடன் 2025 நவம்பர் 3 அன்று அது அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இது அப்ரூவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது நவம்பர் 11வது மாதம் 2025. ஓகேங்களா? இப்போ ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் வரையிலான நிலவரப்படி 8 மாதங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் மீதம் உள்ளன. 2025 நவம்பரில் 18 மாதத்துக்குள்ளே இதோட அறிக்கைகள் எல்லாமே சமர்ப்பிச்சிருவோம். எவ்வளவு வழங்கலாம், எவ்வளவு ஊதிய உயர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் 8 மாதங்கள் முடிஞ்சுது. ஓகேங்களா? இந்த முடிவு மத்திய அரசின் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஊழியர்களையும் சுமார் 70 லட்சம் ஓய்வூதியர்களையும் பாதிக்கும். அதாவது இதில் ரிவைஸ் பண்ணப்பட்ட சேலரியும் ரிவைஸ் பண்ணப்பட்ட ஓய்வூதியமும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ஊழியர்களையும் சுமார் 70 லட்சம் ஓய்வூதியதாரர்களையும் சென்றடையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது 8வது ஊதியக்குழுவின் கீழ் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்னும் விவாதத்தில் இருந்தாலும் தொழிலாளர் சங்கங்கள் 3.83 என்ற பொருத்துதல் காரணி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுத்தல் மற்றும் அதிக வீட்டு வாடகைப்படி ஆகியவற்றை கோரி வருகின்றனர். அதாவது
பல்வேறு சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு கொடுக்கணும். ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து மீட்டெடுத்து ஊழியர்களுக்கு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வீட்டு வாடகை ஹை HRA இது வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பொருத்துதல் காரணியை பரிந்துரைத்து மத்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச மாத சம்பளம் தற்போதுள்ள 18,000 69,000 உயரும். இது குறைந்தபட்ச சம்பளத்தில் 283% உயர்வாகும். ஸோ இதை தான் கோரிக்கையாக வச்சிருக்காங்க. 3.83 அப்படிங்கிற அடிப்படையில் சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமா 69,000 மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி. ஸோ இது வந்து பிராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இது வந்து டவுட் தான். ஏன் அப்படின்னா போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி 1.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆவரேஜாக ஒரு 2.2 இல்லைன்னா 2.57 கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 35,000 40,000 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு நிலைப்பாடு. ஆனால் கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3.83 அப்படிங்கிற அடிப்படையில் 69,000 ஸ்டார்டிங் சேலரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 283% ஊதிய உயர்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை வந்து வழங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தற்போதைய அடிப்படை ஊதியம் எதிர்பார்க்கப்படும் 3.83 பொருத்தல் காரணியுடன் கூடிய அடிப்படை ஊதியம், அதாவது ஆல்ரெடி என்ன ஊதியம் இருக்குது, ஸோ அது வந்து 3.83 அப்படிங்கிற அளவில் அந்த சங்கங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சார்ட்டாக சொல்லியிருக்கேன். 18,000 ரூபாய் 18,000 இருந்துச்சு அப்படின்னா 68,940 சுமார் 69,000 இருக்கும், 69,000 இருக்கும். 3.83 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஸ்டார்டிங் சேலரி வழங்கினாங்க அப்படின்னா ஆல்ரெடி 25,500 வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 97,665 ரூபா கிடைக்கும். ஆல்ரெடி 35,400 செவன்த் பே கமிஷன் அடிப்படையில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1,35,582 ரூபா ஊதிய உயர்வு கிடைக்கும். இப்போ 44,900 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி செவன்த் பே கமிஷன் அடிப்படையில் 10 வருடங்களா அப்படின்னா அவங்களுக்கு 8th பே கமிஷன் அடிப்படையில் 3.83 ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு பார்க்கும்போது 1,71,967 ரூபா கிடைக்கும். இப்போ 56,100 ரூபா செவன்த் பே கமிஷன்ல நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு நிலை ஊழியர்கள் அப்படின்னா அவங்களுக்கு 8th பே கமிஷன் அடிப்படையில் 2,14,863 ரூபா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கக்கூடிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இதிலிருந்து சப்போஸ் 2.7 2.5 2.3 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதிலிருந்து கிட்டத்தட்ட நிலை 1 ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 டிஃப்ரெண்ட் வரும். நிலை 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 to 30,000 டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியண்ட்டும் வந்து ஒவ்வொரு நிலை ஊழியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் எவ்வளவு வேரியேஷன் வரும், எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வழங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். 2 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் கொடுத்தா எவ்வளோ, 2.2 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் கொடுத்தா எவ்வளோ, 2.5னா எவ்வளவு ஊதியம் வரும் அப்படின்னு சொல்லி நிலை 1லிருந்து நிலை 12 வரைக்கும் அனைத்து ஊழியர்களுக்குமே எவ்வளவு சம்பளம் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸாக அது இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இப்போது XY மற்றும் Z பிரிவு நகரங்களில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படி HRA விகிதங்களின் முறையே 40%, 35% மற்றும் 30% திருத்தி அமைக்கவும் ஊழியர் சங்கங்கள் வந்து கோரியிருக்காங்க. தற்போது இந்த பிரிவுகளில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் தங்களது அடிப்படை சம்பளத்தின் முறையே 30%, 20% மற்றும் 10% வீட்டு வாடகைப்படியே பெறுகின்றனர். ஆல்ரெடி வீட்டு வாடகைப்படி வந்து பார்த்தீங்கன்னா XYZ அப்படிங்கிற பிரிவுகளின் அடிப்படையில் 30%, 20%, 10% தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணி 40%, 35%, 30% இந்த மாதிரி வழங்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சங்க வட்டாரங்களின்படி 8வது ஊதியக்குழு ஜனவரி 1, 2026 முதல் பின்னோக்கி அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையும் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இந்த நிலுவைத் தொகையும் அப்படி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான நிலுவைத் தொகையும் கிடைக்கும். ஜனவரி 1, 2026 ஒவ்வொரு மாதத்துக்கும் கணக்கீட்டு அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ வழக்கமாக ஒரு புதிய ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் போது முதல் அகவிலைப்படி தவணை 0% மீட்டமைக்கப்படும். ஓகேங்களா? இப்போ 6 மாதங்களுக்கு பிறகு அகவிலைப்படி திருத்தங்கள் தொடங்கும். மேலும்
செலுத்த வேண்டிய மற்றும் பெறப்பட்ட அகவிலைப்படிக்கு இடையிலான இடைவெளிக்கான நிலுவைத் தொகையை ஊழியர்கள் பின்னர் பெறுவார்கள். அதாவது இது எல்லாமே நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கான நிலுவைத் தொகையை வந்து பெறுவாங்க. எனவே ஜனவரி டு ஜூன் 2026 காலகட்டத்திற்கு எந்த அகவிலைப்படி நிலுவையும் நிலுவையில் வந்து இருக்காது. இருப்பினும் ஜூலை 2026 முதல் 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டவுடன் 7வது ஊதியக்குழுவின் கீழ் செய்யப்படும் எந்த ஒரு அகவிலைப்படி உயர்வும் நிலுவையாக மாறக்கூடும் என்று அந்த வட்டாரம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன் பொருள் என்னவென்றால் புதிய ஊதிய முறை அமல்படுத்தப்பட்டவுடன் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களை தவிர மீதமுள்ள காலத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை ஊழியர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதா முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ 8வது ஊதியக்குழுவில் அமல்படுத்தக்கூடிய தேதி என்ன, அது இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம், அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பள உயர்வு எவ்வளவு கோரிக்கை வச்சுருக்காங்க, அது எவ்வளவு வரும், அது மட்டும் இல்லாமல் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட் அடிப்படையில் எவ்வளவு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 8th பே கமிஷன் சம்மந்தமாக ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.